வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். எப்பவும் போல் நம்ம சேனலில் தினமும் ஒரு ஸ்டடி நோட்ஸ் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் ஆகும். டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம் போன்ற போட்டித் தேர்வுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நோட்ஸ் தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டுருக்கோம். அதே போல் படித்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தினமும் ஒரு காமெடி கார்ட்டூன் ஸ்டோரி வீடியோ ஒன்று இதில் நான் அப்லோட் பண்ணலான்னு பிளானில் இருக்கேன். ஸோ முதல்ல படிங்க, கொஞ்சம் அதுக்கப்புறம் சிரித்து உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பார்த்து. அதாவது நீங்கள் ஸ்டடி நோட்ஸ்க்கு கொடுத்து வரக்கூடிய அதே அன்பும் ஆதரவும் என்னுடைய கார்ட்டூன் காமெடி ஸ்டோரிக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 வீடியோ அப்லோட் ஆகும். அதில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி நோட்ஸ்க்கான வீடியோவாக இருக்கும். இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரித்து கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்றவாறு உள்ள காமெடி கார்ட்டூன் ஸ்டோரி தான் அப்லோட் ஆக போகுது. ஸோ ஸ்டடி நோட்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எனக்கு அதுக்கு கொடுங்க. ஓகே, இன்றைக்கான நோட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் தமிழ் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பண்டைய தமிழர்களின் வேளாண் முறையில் நெல் நாற்றுகளை நடும்போது எவ்வளவு இடைவெளி விட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது? அதாவது எவ்வளவு இடைவெளி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு ஓடும் அளவுக்கு இடைவெளி விடணும் நெல்லுக்கு. அதாவது பாருங்கள், பண்டைய தமிழர்களின் வேளாண்மை அறிவின்படி நெல் நாற்றுகள் ஆரோக்கியமாக வளரவும் காற்றோட்டம் மற்றும் பராமரிப்பு எளிதாக இருக்கவும் நண்டு ஓடும் அளவு இடைவெளி விட்டு நட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கரும்பு தாள்களை நடும்போது எந்த அளவிலான இடைவெளி பரிந்துரைக்கப்பட்டுள்ளது? அதாவது கரும்பு நம்ம நடும்போது எந்த அளவிலான இடைவெளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர் செல்லும் அளவு. கரும்பு பயிர் பராமரிப்பு மற்றும் உழவு பணிகள் எளிதாக நடைபெற ஏர் செல்லக்கூடிய அளவுக்கு இடைவெளி விட்டு நடணும் அப்படின்னு பண்டைய தமிழர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாழைக்கன்றுகளை நடும்போது எவ்வளவு இடைவெளி விட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி செல்லும் அளவு இடைவெளி விடணும். வாழை செடிகள் பறந்து வளரக்கூடியவை, எனவே போதிய சூரிய ஒளி காற்றோட்டம் மற்றும் பராமரிப்பிற்காக வண்டி செல்லக்கூடிய அளவு இடைவெளி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தென்னம்பிள்ளைகளை நடும்போது எவ்வளவு இடைவெளி விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆன்சர் தேர் செல்லும் அளவு. அதாவது தென்னை மரம் நீண்ட காலம் வளரக்கூடிய உயரமான மரமாக இருக்குது. அதோட வேர்கள் பார்த்திங்கன்னா கிளைகள் நன்கு வளர போதுமான இடம் தேவைப்படுறதுனால தேர் செல்லும் அளவு இடைவெளி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், நெல்லுக்கு நண்டோட, கரும்புக்கு ஏரோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட என்ற வரிகள் எதனை வலியுறுத்துகின்றன? எதை வலியுறுத்துதுன்னா பயிர்களுக்கு ஏற்ற இடைவெளி அமைப்பை வலியுறுத்துது. அதாவது இந்த பழமொழி ஒவ்வொரு பயிரின் தன்மைக்கு ஏற்ப சரியான இடைவெளி விட்டு நடுவதன் அவசியத்தை தான் எடுத்து உரைக்குது. இது பண்டைய தமிழர்களின் அறிவியல் சார்ந்த வேளாண் சிந்தனையை வெளிப்படுத்துறதா அமைஞ்சிருக்குது. ஓகே, அடுத்தது, பண்டைய தமிழர்களின் வேளாண் மரபுப்படி நண்டு ஓடும் அளவு இடைவெளி விடப்பட வேண்டிய பயிர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நெல். பண்டைய தமிழர்களின் வேளாண் அறிவின்படி நெல் நாற்றுகளை நடும்போது நண்டு ஓடும் அளவு இடைவெளி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடைவெளி நெற்பயிரோட சீரான வளர்ச்சிக்கும் பராமரிப்பு பணிகள் எளிதாக நடைபெறவும் உதவிகரமாக இருக்கும். ஓகே, அடுத்தது, மொழியை கணினியில் பயன்படுத்துவதற்கு அடிப்படையாக அமைவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எண்கள் அடிப்படையாக அமையுது. கணினி அனைத்து தகவல்களையும் 0 மற்றும் 1 என்ற இரும எண்களின் அடிப்படையில் செயலாக்குகிறது. எனவே எந்த மொழியையும் கணினியில் பயன்படுத்துவதற்கு எண்களே அடிப்படையாக அமைகின்றன. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் கூந்தல் என்று அழைக்கப்படும் தாவர இலையோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூந்தல் அப்படின்னு கமுகு சொல்லுவாங்க. அதாவது தாவர இலைகளுக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் வழங்கப்பட்டிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கமுகின் இலை கூந்தல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, அடுத்தது, மடல் என்ற பெயரால் அழைக்கப்படும் தாவர இலைகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சப்பாத்தி கள்ளி, தாளை, இதை மடல் அப்படின்னு அழைக்கிறாங்க. சப்பாத்தி கள்ளி மற்றும் தாளை ஆகிய தாவரங்களின் இலைகள் மடல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெல் மற்றும் வரகு ஆகிய தாவரங்களின் இலைக்கு வழங்கப்படக்கூடிய பெயர் எது? நெல், வரகு இந்த ரெண்டுக்கும் எப்படி வழங்குறாங்க பெயர்னா தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல் மற்றும் வரகு போன்ற பயிர்களின் இலையை தாள் என்று வழங்கப்படுது. ஓகே, அடுத்தது, அகத்தி, பசலை, முருங்கை ஆகியவற்றின் இலை பெயர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்தி, பசலை, முருங்கை ஆகிய தாவரங்களோட இலைகள் பொதுவாக கீரை என அழைக்கப்படுது, எல்லாருக்குமே தெரிஞ்சது. அடுத்தது பாருங்கள், கீழ்கண்டவற்றில் உரைநடை இலக்கிய வடிவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்கள், உரைநடை இலக்கிய வடிவம் எது? ஆன்சர் புதினம்.
அதாவது உரைநடை இலக்கிய வடிவங்களில் கட்டுரை, புதினம், சிறுகதை ஆகியவை அடங்கும். துளிப்பா, செய்யுள், புதுக்கவிதை ஆகியவை கவிதை வடிவங்களாக அமைஞ்சிருக்குது. ஓகே, அடுத்தது கீழ்கண்டவற்றில் கவிதை வடிவமாக அமையாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பாருங்கள். ஆன்சர் வந்து சிறுகதை. ஓகே, சிறுகதை என்பது உரைநடை இலக்கிய வடிவமாக இருக்குது. மற்ற மூன்றும் கவிதை வடிவங்களாக அமைஞ்சிருக்குது. ஓகே, அடுத்தது மனிதனின் உணர்வுகளோடு கலந்து நல்வழிப்படுத்தும் தமிழ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நாடகத்தமிழ். நாடகத்தமிழ் உணர்வுகளை தூண்டி வாழ்க்கை நெறிகளை எடுத்துரைக்கும் தன்மை கொண்டதாக அமைஞ்சிருக்குது. ஓகே, அடுத்தது உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ் வந்து எது? ஆன்சர் வந்து இசைத்தமிழ். இசையுடன் இணைந்து மனதிற்கு மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் அளிப்பது இசைத்தமிழின் சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அடுத்த கொஸ்டின், இயல் தமிழின் முக்கிய பணி எது? இயல் தமிழோட முக்கிய பணி எது? ஆன்சர் வந்து எண்ணங்களை வெளிப்படுத்தல். அதாவது கருத்துகள், சிந்தனைகள் மற்றும் அறிவை தெளிவாக வெளிப்படுத்துவது இயல் தமிழோட முக்கிய நோக்கமாகவே இருக்குது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இயல், இசை, நாடகம் ஆகிய மூன்றையும் உள்ளடக்கிய தமிழின் சிறப்பு பெயர் எது? ஆன்சர் வந்து முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல், இசை, நாடகம் ஆகிய மூன்று பிரிவுகளையும் ஒருங்கிணைத்த மொழியாக இருப்பதால் தமிழுக்கு வந்து முத்தமிழ் என்ற சிறப்பு பெயர் வந்து வழங்கப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின், வரிது நிலை இய காயமும் என்ற புறநானூற்று பாடலடிகள் வந்து பண்டைய தமிழர்களின் எந்த அறிவை வெளிப்படுத்துகின்றன? ஆன்சர் வந்து விண்ணியல் அறிவை வந்து வெளிப்படுத்துது. வரிது நிலை இய காயமும் என்ற புறநானூற்று பாடலடிகள் வானத்தில் காற்றில்லாத பகுதி இருப்பதை பண்டைய தமிழர்கள் வந்து அறிந்திருந்தனர் என்பதை உணர்த்துகின்றன. இது அவர்களின் விண்ணியல் அறிவுக்கு சான்றாக இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின், அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம் டேஸ் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் வந்து மாணிக்கவாசகர். அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம் டேஸ் என்ற வரிகள் மாணிக்கவாசகர் இயற்றிய திருவாசகத்தில் வந்து இடம்பெற்றிருக்குது. ஓகே, அடுத்தது அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம் டேஸ் என்ற பாடலில் குறிப்பிடப்படும் கருத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பாடலோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பெருவெடிப்பு கொள்கையால் பேரண்டம் விரிவடைந்தது அப்படின்றது தான் அதோட பொருளாக அமைஞ்சிருக்குது. பாருங்க, திருவாசக பாடலில் பேரண்டம் பெருவெடிப்பு கொள்கையின் மூலம் விரிவடைந்தது என்ற கருத்து இடம்பெற்றுள்ளதாக இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது திருவாசக பாடலின்படி உலகத்தின் வடிவம் வந்து எவ்வாறு கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து உருண்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணிக்கவாசகர் பாடல்ல உலகம் வந்து உருண்டையானது என்ற கருத்து வந்து இடம்பெற்றிருக்குது. ஓகே, அடுத்தது அந்த கேணியும் எந்திர கிணறும் என்ற அடிகள் பண்டைய தமிழர்களின் எந்த அறிவை எடுத்துரைக்கின்றன? பொறியியல் அறிவு. அதாவது இந்த அடிகள் பண்டைய தமிழகத்தில் ஆழ்துளை கிணறுகளும் எந்திர கிணறுகளும் இருந்ததை எடுத்துரைக்கின்றன. இது அவர்களின் பொறியியல் அறிவை வெளிப்படுத்துவதாக அமைஞ்சிருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின், அந்த கேணியும் எந்திர கிணறும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பெருங்கதை. பண்டைய தமிழகத்தில் எந்திர கிணறுகள் இருந்ததை பெருங்கதை நூலில் இடம்பெறும் அந்த கேணியும் எந்திர கிணறும் என்ற அடிகள் வந்து எடுத்துரைக்கின்றன. ஓகே, அடுத்தது தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்த என்ற அடிகள் எதற்கான எந்திரம் இருந்ததை சுட்டிக்காட்டுகின்றன? ஆன்சர் வந்து கரும்பை பிழியும் எந்திரத்தை வந்து சுட்டிக்காட்டியிருக்குது. ஓகே, பண்டைய தமிழகத்தில் கரும்பிலிருந்து சாறு பிழிய எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டதை இந்த அடிகள் வந்து உணர்த்துகின்றன. லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்த என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பதிற்றுப்பத்து. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்த என்ற அடிகள் வந்து பதிற்றுப்பத்து நூலில் இடம்பெற்றுள்ளது. இவை பண்டைய தமிழர்களின் பொறியியல் திறனை வெளிப்படுத்துவதாக அமைஞ்சிருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்த இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.